கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கேது பகவான் கன்னிராசியிலிருந்து 12ஆம் இடமான சிம்மராசிக்கு போகிறார். ராகு பகவான் 7ஆம் இடமான மீனராசியிலிருந்து 6ஆம் இடமான கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ 6ஆம் இடத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் வரக்கூடிய காலம் நிறைய தன லாபத்தை கொடுக்கும். பலவிதமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, ஆசை காமித்து மோசம் செய்யக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். நிறைய இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு நிறைய விதமான பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் வரும். ஸோ தவறான பாதையில் சென்று பணம் சம்பாதிப்பதற்குமே வாய்ப்புகள் வரும். அதனால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த தனங்கள் நிறைய வரும் பொழுது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நமக்கு தூக்கத்தை கெடுத்து விடுவார். அதனால் தூக்கமின்மை அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிறையவே இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுப்பார். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு விநாயகரை ஞாயிற்றுக்கிழமையில் வணங்கி வர இவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் மற்றும் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறதும் தீரும். 6ஆம் இடத்தில் இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு தன லாபத்தை அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு புதிய கூட்டு தொழில் முயற்சிகள், புதிய நட்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொன் பொருள் சேருவதற்கான ஒரு காலமாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு. படிப்பில் எந்த விதமான தடையும் இருக்காது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இருந்த போதிலும் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை அடிமையாக்கி விடுவார்கள். ஆகையினால் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பருவ வயதில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களிடத்தில் நீங்கள் அதிகமான ஒரு ஈடுபாடோ அல்லது காதல் வயப்பட்டு நீங்கள் காதல் திருமணங்கள் செய்வதாக இருந்தாலோ சற்று கவனமாக இருப்பது நல்லது. வேலையிடத்தில் பணியிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதனால் தேவையில்லாத நட்புகளும் மற்றும் நட்புகளால் நமக்கு நாளைக்கு அவச்சொல் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடும் நிறைய உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் செய்வது நல்லது. குறிப்பாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகக்கூடிய இந்த கேது பகவான் நன்மையை கொடுத்தாலும் கூட இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிறைய மனதில் குழப்பங்களையும் மனச்சிதைவையும் ஏற்படுத்தலாம். ஆகவே திருமண விஷயங்கள், காதல் விஷயங்கள், நட்பு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கேதுவுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஆலயங்களில் இருக்கக்கூடிய யானைகள் மற்றும் குதிரைகளுக்கு, மிருகங்களுக்கு பராமரிப்பிற்கு பண உதவி செய்வதோ அல்லது அவர்களினுடைய ஜீவனத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான தர்மங்களையோ செய்யலாம். மேலும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பு. இவர்கள் ஒரு முறையே திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய திருநீர்மலை சென்று அங்கு பெருமாளை தரிசனம் செய்யலாம். திருநீர்மலையில் இவர்களினுடைய ஜென்ம நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்குவது இவர்களுக்கு நல்லது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் இவர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை சென்று வணங்கலாம். ராகு கேதுவுக்கு தீபம் ஏற்றினாலும் இவர்களுக்கு இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும்.